சாம்பியன் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் நடைபெற்ற வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 14வது போட்டியில் சீனாவின் டிங் லாரனை வென்று உலக சாம்பியன் பட்டத்தை இந்திய வீரர் குகேஷ் பெற்றார். இந்நிலையில் தற்போது சிங்கப்பூரில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அதுல்யா மிஸ்ரா IAS, மேகநாத ரெட்டி IAS ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அவர் படித்து வரும் தனியார் பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் விமான நிலையத்தில் குவிந்து வரவேற்பு அளித்தனர். கனவு நனவாகியுள்ளது, ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி என்றும் உலக செஸ் சாம்பியனானது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்த தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு நன்றி. தமிழ்நாடு அரசு சென்னையில் செஸ் விளையாட்டு கிராண்ட் மாஸ்டர் போட்டிகளை நடத்தியது மிகவும் தனக்கு பயனுள்ளதாக இருந்தது. தன்னுடன் மோதிய அனைத்து வீரர்களும் நன்றாக விளையாடினார்கள் என்று குகேஷ் நெகிழ்ச்சியடைந்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சோழவந்தான் முள்ளிப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் கடந்த 12ஆம் தேதி வீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக சோழவந்தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கணேசனை கொலை செய்த விவகாரத்தில் அதே ஊரில் வசித்து வரும் மாரிமுத்து என்ற நபரின் மனைவி பாண்டியம்மாள் கைது செய்யப்பட்டார். இவரிடம் நடந்த விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கொலை நடந்தது தெரியவந்தது. அதாவது கணேசன் பாண்டியம்மாள் இடையே தகாத உறவு இருந்து வந்ததும் இந்த விஷயம் இருதரப்பு உறவினர்களுக்கு தெரியவந்த நிலையில் அவர்கள் கண்டித்துள்ளனர். இதனிடையே கடந்த டிசம்பர் 12ஆம் தேதியன்று கணேசன் பாண்டியம்மாள் வீட்டிற்கு வந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த பாண்டியம்மாள் தனது வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து கணேசனின் கழுத்து அறுத்து கொலை செய்து தப்பி சென்றுள்ளார். விசாரணையை தொடர்ந்து பாண்டியம்மாள் போலீசாரால் கைதுபட்ட நிலையில் போலீசார் மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைப் பெரியாறின் நீர் பராமரிப்பு என்பது தமிழகத்தின் உரிமை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி கேரள அரசு அனுமதி கேட்பது என்பது சட்டவிரோதம் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைப் பெரியார் அணையை 152 அடியை உயர்த்த அம்மா பெற்றுத்தந்த அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியதோடு அணையின் நீர் நிர்வாகம் பராமரிப்பு முழுவதும் தமிழக அரசு நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. அணை கட்டுமான பகுதி நீர் சேமிப்பு பகுதி கேரள அரசுக்கு சொந்தமாக இருந்தாலும் நீர் நிர்வாக பராமரிப்பு முழுவதும் தமிழகம்தான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றும் முல்லைப் பெரியாறின் நீர் பராமரிப்பு என்பது தமிழகத்தின் உரிமை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி கேரள அரசு அனுமதி கேட்பது என்பது சட்டவிரோதம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஓமலூர் அருகே பெயிண்ட் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டியில் தனியார் நிறுவனத்தின் பெயிண்ட் இருப்பு குடோன் உள்ளது. இந்த குடோனில் இருந்து மாவட்டம் முழுவதும் டீலர்களுக்கு பெயிண்டுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த குடோனில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக ஓமலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். 2 வாகனங்களுடன் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முழுமையாக எரிந்து தீக்கிரையானது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப விவகாரத்தில் தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தீ விபத்து குறித்து ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்ருட்டி பாலூர் அருகே மழை வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என கூறி 13 கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதிக்குட்பட்ட பாலூர், சுந்தரவாண்டி, வானமாதேவி, எய்தனூர், அருங்குணம், பண்ணை, குச்சிபாளையம், தொட்டி, சித்தரசூர், சன்னாசிப்பேட்டை, நரிமேடு, வளைக்காரக்குப்பம் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழை வெள்ள நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து பண்ருட்டி கடலூர் நெடுஞ்சாலையில் பாலூர் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் ஏற்காமல் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருவதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. மேலும் சாலை மறியல் செய்த கிராம மக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த ஊராட்சிகளுக்கு நிவாரணம் மறுக்கப்படுகிறது என்று ஆதங்கத்தை தெரிவித்தனர்.
போயர் சமுதாய மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பேன் என்று தமிழ்நாடு போயர் பேரவை உரிமை மீட்பு மாநாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திராவிட மக்கள் புரட்சிக் கழகம் மற்றும் தமிழ்நாடு போயர் பேரவை உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. போயர் மக்களுக்கு மாவட்டத்திற்கு மாவட்டம் மாற்றி மாற்றி வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ் முறையை மாற்றி மாநிலம் முழுக்க வாழும் போயர் மக்களுக்கு ஒரே ஜாதி சான்று வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது 13 மாவட்டத்தில் உள்ள போயர் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் மாற்றி வழங்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டியதோடு இதை மாற்றி போயர் மக்களுக்கு தமிழகம் முழுவதும் சீர்மரபினர் என்ற ஒரே ஜாதி சான்றை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் போயர் சமுதாயத்தில் இதுவரை ஒரு MP MLA கூட இல்லை என்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம், வரும் ஜனவரியில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாக உங்களுக்காக மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்களை பேசுவேன் என்று தெரிவித்தார். சின்னசேலம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் ஆபத்தான நிலையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்லும் மாணாக்கர்களின் கழுகு பார்வை காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வினை தீர்த்தாபுரம் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் ரயில்வே சுரங்கப்பாதை மேல் அமைக்கப்பட்டுள்ள ரயில் தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். இந்த காட்சி ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தவும் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூரில் ரயில் மறியல் செய்த விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். திருவாரூரில் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ரயிலை 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்து தற்கொலைகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சொந்த ஊரில் குடித்தண்ணீர் வரவில்லை என்று காலி குடங்களுடன் அரசு பேருந்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பேட்டையில் 3வது வார்டு பகுதியில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக முறையான குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்பதை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விநியோகிக்கப்படும் தண்ணீரும் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் களங்களாக வருவதாக கூறி சுருளி தீர்த்தம் செல்லும் சாலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராயப்பன்பட்டி போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அங்கு வந்த செயல் அலுவலர் ஈஸ்வரனிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்தில் குடிதண்ணீர் திறந்து விடுவதாக கூறிய பின் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குடிநீர் வரவில்லை என சாலை மறியல் செய்த ஊர் தேனி MP தங்க தமிழ்ச்செல்வன் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் அடுக்கும்பாறை அருகே உள்ள மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் கோமாரி நோய் தடுப்பு முகாமானது நடைபெற்றது. இதனை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், கால்நடை இணை இயக்குநர் மருத்துவர் அந்துவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோமாரி தடுப்பு முகாமானது இன்று துவங்கி வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரையில் 21 நாட்கள் மாவட்டம் முழுவதும் நடக்கிறது. இதன் மூலம் மொத்தம் வேலூர் மாவட்டத்தில் 1,72,000 கால்நடைகள் பாதுகாக்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வீடில்லா ஏழை மக்களுக்கு வீடு வழங்குவதற்காக மூஞ்சூர்பட்டு மலைப்பகுதியில் இடத்தினை ஆய்வு மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.